ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். பச்சைமா புட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல. இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சைமா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சை கோதுமை 4 சுண்டு எடுத்துருக்கிறேன். உப்பு நான் 2 டீஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு 1 கப் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை போட்டுட்டு நான் ஒரு கரண்டியால் கொஞ்சமாக கிளறி விடுறேன். சுடு தண்ணி விட்டதால் கை சுடும், அதனால் முதல்ல அகப்பகம் போனாலும் நான் இது மாதிரி குழைச்சி கொள்கிறேன். பிறகு கை போட்டு குழைக்கிற அளவு சூடு வந்தால் பிறகு கையால் நான் குழைச்சி கொள்ள போகிறேன். விட்ட சுடு தண்ணி இப்போ கொஞ்சம் ஆறிட்டு இனி நான் கையால் குழைக்கிறேன். இந்த புட்டை நாங்கள் 2 தரம் அவிக்க போகிறோம். 2 தரம் அவிக்க போகிறதால முதல்ல நிறைய தண்ணி விடாமல் ஒரு புழுதி பதத்துக்கு நான் குழைச்சி கொள்கிறேன். நிறைய தண்ணி விட்டால் இறுக்கமாயிரும். நல்லா சாஃப்டான புட்டு வேணுமெண்டா நல்லா புழுதி மாதிரி மெதுவாக கையால் கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி கொள்ளுங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும் மாவு அவிச்சு அரிச்சு அதை புட்டு செய்யணுன்றதால புட்டு செய்கிறதே கைவிட்டுட்டாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பச்சை மாலை புட்டு செஞ்சீங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாமல் புட்டை ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், புட்டு கட்டி கட்டியாகவும் இல்லாமல் மாவாகவும் இல்லாமல் நல்லா புழுதி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பதம் வந்தோடனே நாங்கள் புட்டை குழைக்கிறத நிப்பாட்டிடலாம். எனக்கும் இந்த புட்டு செய்ய தெரியாது. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வீட்டுக்கு வரும்போது இந்த புட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தான். ஸோ பச்சைமா புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால இந்த புட்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த ரெசிபியை வாங்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த புட்டை ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற என் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி என்ற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். புட்டை நான் இப்போ குழைச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பதத்தை காட்டுறேன். இது மாதிரி ஒரு கட்டி ஒன்று பிடிச்சனுண்டா அந்த கட்டியை அப்படியே உதிர்த்து விட்டால் திரும்பவும் புட்டு புழுதியாட்டம் போய் நிற்கும். ஸோ இதுதான் இந்த புட்டோட பதம். இனி நாங்கள் புட்டை அவிச்சு கொள்ளலாம். புட்டு அவிக்கிறதுக்கு எனக்கு புட்டுப்பட்டி ஒன்று இருக்குது. புட்டுப்பட்டி இல்லாதவங்க ரைஸ் குக்கரில் மேலே இருக்கிற ஸ்டீமரை வச்சு அதுக்குள்ளே புட்டை போட்டு அவிக்கலாம். ரைஸ் குக்கரில் அவிக்கிறவங்க ரைஸ் குக்கரில் ரைஸ் போடுற பகுதியில் ஒரு 2 இன்ச்சுக்கு தண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதிச்சா பிறகு ரைஸ் குக்கரில் மேலே இருக்கிற ஸ்டீமர் பகுதியில் புட்டை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு புட்டை அவிச்சு கொள்ளுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல் தடவை அவிச்சு கொள்ளுங்க. நான் புட்டு பானையில் செய்ய போகிறதால புட்டு பானையில் நான் தண்ணி கொதிச்சா பிறகு எப்படி புட்டை வச்சு மூடுறதுன்னு பாருங்கள். அடுப்பில் வச்சு நான் 20 நிமிஷத்துக்கு புட்டை அவிச்சு கொள்ள போகிறேன். பச்சை மாலை செய்கிறதால நாங்கள் 2 தடவை புட்டை அவிச்சு கொள்ளணும். முதல் தடவை 20 நிமிஷம் அவிச்சிட்டு பிறகு தேங்காய்ப்பு உப்பு தண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு அவிச்சு கொள்ளணும். ஒரு காவிச்ச புட்டுக்கு தண்ணி தெளித்து தேங்காய்ப்பு போடணும். அதை நான் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். இப்போ புட்டு அவிஞ்சு கொண்டிருக்குது. மீன்வைல் நான் பச்சை தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் தேங்காய்ப்பையும் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். இங்கே தேங்காய்ப்பு டீஃப்ரிசரில் தான் வச்சுருப்பேன். ஸோ டீஃப்ரிசரில் எடுத்து மைக்ரோவில் அடித்து தேங்காய்ப்பையும் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். நாட்டில் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவை எடுத்து செஞ்சால் புட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஃப்ரெஷ் தேங்காய் கிடைக்காததால் நான் கடையில் இருக்கிற டீஃப்ரிசரில் வச்ச தேங்காய்ப்பை யூஸ் பண்ணுறேன். புட்டுக்கு போட போகிற தேங்காய்ப்பு தண்ணி ரெடியாக இருக்குது. புட்டும் அடுப்பில் 20 நிமிஷமாக அவிஞ்சு கொண்டு இருக்குது. புட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதே பாத்திரத்தில் போட்டுக்கொள்கிறேன். புட்டு அடுப்பில் எடுத்த உடனே சூடாக இருக்கும். ஸோ கரண்டியோட பின் பக்கத்தால் இல்லாட்டி அகப்பக்கம்பால் நீங்கள் புட்டை உடைச்சி விடுங்க. புட்டை உதிர்த்துட்டு இப்போ தேங்காய்ப்பு போட்டுக்கொள்கிறேன். தேங்காய்ப்பு போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டை திரும்பவும் குழைச்சி கொள்கிறேன். தேங்காய்ப்பு தண்ணி போட்ட பிறகு புட்டு இது மாதிரி இருக்குது.
4 சுண்டு மாவு போட்டதால் 2 புட்டு பட்டி அவிக்க கிடச்சிது. இந்த புட்டையும் அதே மாதிரி உடைச்சிட்டு தேங்காய்ப்பு தண்ணி தெளிச்சு கொள்ளுங்க. இதுக்கு பிறகு புட்டை 2வது தரம் அவிச்சு கொள்ள போகிறேன். 2வது தரம் அவிக்கும் போதும் 2 புட்டு பட்டி இல்லாட்டி அதை விட கொஞ்சம் கூட வரும். 2வது தடவை அவிக்க போகும்போது தண்ணி கொஞ்சம் கூட தெளித்து அவிக்கணும். அப்படி செஞ்சிங்கண்டா புட்டு இது மாதிரி சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் அவிச்சா பிறகு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் புட்டு எவ்வளவு பொலிவாக சாஃப்டாக இருக்குதுண்டு. இது மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் பச்சைமா புட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுண்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.